வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டமாக. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிருளும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கற்றுத்தந்த மார்க்கத்தை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த இன்னும் ஆளக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். பேராசை பெருநஷ்டம் என்ற தலைப்பின் கீழாக குர்ஆன் ஹதீஸ்கள் அடிப்படையில் என்னால் முடிந்த சில விளக்கங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பேராசை என்று சொன்னால் நாம் எந்தெந்த பொருட்கள் மீது ஆசை வைக்கிறோமோ, அதை அளப்பெரியதாக வைக்கிறோமோ, அதற்கு பெயர் பேராசை என்பது கிடையாது. இறைவன் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன் வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபில்லா வல் ஹைலில் முசல்லமத்தி வல் அனாமி வல் ஹர்சி. இறைவன் 3வது அத்தியாயத்தில் ஒரு வசனமாக சொல்லும் பொழுது, மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள பெண்கள், குழந்தைகள், கால்நடைகள், விளை நிலங்கள், திரட்டப்பட்ட வெள்ளி தங்க குவியல்கள் போன்ற ஒவ்வொரு பொருட்களுமே நேசிப்பதற்காகவே கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக மனிதர்களாகிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், இந்த பூமி முழுக்க இருக்கிற கவர்ச்சியாக இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே அது இயல்பாகவே மனிதர்களாகிய நம்முடைய உள்ளத்திற்கு நேசத்திற்குரிய பொருளாகவே அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அது இயல்பாகவே அல்லாஹ் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறானா, எந்த பொருளை பார்த்தாலும் அதன் மீது ஒரு ஆசை வரும். ஆசை என்று சொன்னாலும் பேராசை என்று சொன்னாலும் ஒன்றுதான். நான் ஒரு பைக்கு வாங்க ஆசைப்படுகிறேன் என்றால் அது ஆசை என்றாலும் பேராசை என்றாலும் ஒன்றுதான். அப்போ நம்ம உள்ளத்திலிருந்து என்னவாக அது வெளிப்படுகிறதோ எல்லாமே அதற்கு எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கிறலாம். அப்போது நாம் இந்த பூமியின் மீது வாழக்கூடிய நேரத்தில் நம்முடைய கண்களுக்கென்று பார்க்கிற ஒவ்வொரு பொருளுமே அது கவர்ச்சியாகத்தான் நல்லா ஆக்கியிருக்கிறான். அந்த கவர்ச்சியின் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் இயல்பாகவே அதன் மீது நேசம் கொண்டதாகத்தான் இருக்கிறது. அப்போ பேராசை என்பதே கூடாதா என்று கேட்டால் அது ஒரு விதத்தில் கூடாதுதான். அதை நான் பின்னாடி விளக்குறேன். ஆனால் பேராசை என்பது உண்மையாலுமே எல்லாத்தின் மீது பேராசை வைக்கலாம் தான். அது எப்போது அது ஹராமாக ஆகும் என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரு நஷ்டமாக ஆகும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் தான் அது வைப்பது ஹராம் என்பதை முதல்ல புரியணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேனே, பேராசை என்பது இஸ்லாம் நமக்கு எதுவெல்லாம் கடமை என்று ஆக்கியிருக்கிறதோ அந்த கடமை அனைத்தையுமே புறக்கணித்தவர்களாக நாம் ஒரு பொருளின் மீது பேராசை வைத்து அதன் பக்கமே சாய்ந்து கடமை விட்டவர்களாக அதன் பக்கமே நாம் எப்பொழுது சாய்கிறோமோ இதற்கு பேர் தான் பேராசை. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ தொழுகை என்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமை. இந்த கடமையான வணக்கத்தை நிறைவேற்றாமல் நம்முடைய தொழிலோ வியாபாரமோ அல்லது இன்ன பிற பொருளாதார காரணத்தை வைத்து நான் இந்த தொழுகைக்கு போனேன் என்று சொன்னால் எனக்கு செல்வம் அடிபற்றோம், எனக்கு வருமானம் அடிபற்றோம் என்ற ஒரு காரணத்தை வைத்து கடமையை புறக்கணிக்கிறோம் அல்லவா?
இப்போ அந்த இடத்துல தான் பார்க்கிறோம், கடமையா அல்லது காசா என்று கேட்கும் பொழுது, எனக்கு கடமையான தொழுகை வேணாம், எனக்கு காசு தான் வேணும் என்று எப்போது முடிவெடுக்கிறோமோ இதுக்கு பேர் தான் பேராசை. எந்த பொருளாக இருந்தாலும் அதை அளவோடு ஆசைப்படுவது தவறல்ல, அளவுக்கு மீறி ஆசைப்படுவதும் தவறல்ல. ஆனால் அது எப்போது தவறாக ஆகும் என்று கேட்டால், நமக்கென்று இறைவன் கடமை என்று உலகத்தில் வைத்திருக்கிறான். அந்த கடமையெல்லாம் புறக்கணித்தவர்களாக, எனக்கு இது வேணாம், இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் தான் வேண்டும் என்று சொல்லி அதன் பக்கமே எப்போது சாய்கிறோமோ இப்போதுதான் அந்த பேராசை நம்மிடம் வந்திருக்கிறது என்று அர்த்தம். இதை பற்றி மிக சுருக்கமாக சில விஷயங்களை மட்டுமே பதிவு செய்து இந்த உரையை முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த பணம் முதல்ல செல்வத்திலேயே, இந்த உலகத்தில் உள்ள செல்வத்திலேயே நமக்கு எது வேண்டும் என்று கேட்டால் பணத்தை தான் சொல்லுவோம். அப்போ இந்த பணத்தை பற்றியான ஒரு புரிதல் நமக்கு வேணும். நமக்கு பேராசை எல்லாம் அது நம்முடைய சக்திக்கு மீறி கடமை விட்டவர்களாக பேராசைப்படுவதை நாம் எப்போது தவிர்த்து கொள்ள முடியும் என்று கேட்டால், இஸ்லாம் அதற்கு பல வழிகள் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த போதனைகளை சரிவர பேணினாலே பேராசை என்பது இந்த உலகத்தில் ஒரு கடுகளவு கூட வராது. இந்த துன்யாவில் அது அந்த வழிகளில் ஒரு வழி என்ன தெரியுமா? இந்த செல்வத்தை பற்றி நம்ம முதல்ல புரியணும். செல்வத்தின் மீது நம்ம உலகத்தில் பேராசை வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை இஸ்லாம் அதையும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த செய்தி திருமிதியில் 2376 2298 நம்பரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்க, ரசூல்லா சொல்றாங்க, மா திக்பானி ஜாயானி உர்சிலாஃபி கணமின், 2 ஓநாய்கள், பசியோடு இருக்கிற 2 ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள பசியோடு அந்த 2 ஓநாயை அனுப்பிவிட்டால் எப்படி அந்த ஆட்டு கூட்டத்தையே அந்த ஓநாய்கள் அடித்து சாப்பிட்டு விடுமோ அதை விட மிக மோசமானது எது தெரியுமா என்று ரசூல்லா சொல்றாங்க. உங்களுக்கு இந்த செல்வத்தின் மீது எப்போது பேராசை வருகிறதோ, ரசூல்லா எப்படி சொல்றாங்க பாருங்க, இந்த செல்வத்தின் மீது உங்களுக்கு எப்போது பேராசை வருகிறதோ அந்த டைம்ல நீங்கள் ஏற்றிருக்கிற இந்த மார்க்கத்தின் மீது உண்டான அந்த பற்றையே இந்த செல்வம் உங்களை நாசமாக்கி விடும் என்று சொல்றாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிற நம்மிடத்தில் இதில் நமக்கு முடிந்த அளவுக்கு தொழுகை, நோன்பு, மற்ற கடமைகள் எல்லாம் நம்ம செய்து வருகிறோம். இது எப்போது அடிபடும் என்று ரசூல்லா சொல்றாங்க, பணத்தின் மீது நாம் எப்போது பேராசை வைக்கிறோமோ அப்போது என்னவாகுமா, மார்க்கத்தின் மீது உண்டான அந்த பற்றை அந்த பணம் சாப்பிட்டு நாசமாக்கிறோமா. அதுக்கு எதை உதாரணம் காட்டுறாங்க, பசியோடு இருக்கிற இந்த 2 ஓநாய்கள் ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள அனுப்பிவிட்டால் எப்படி அந்த ஆட்டு மந்தைகளை அடித்து கொதறி சாப்பிட்டு விடுமோ அதைவிட மோசமாக இந்த செல்வம் உங்கள் மார்க்க பற்றை சாப்பிட்டு விடும் என்று சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்டது இந்த செல்வம், இதை நம்ம புரியணும். முதல்ல இந்த பணம் என்று சொல்லிதானே மார்க்க கடமைகள் அனைத்தையுமே புறக்கணிக்கிறோம். எத்தனை கடமைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அனைத்தையுமே நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நைட்டு உட்கார்ந்து ஒரு நோட்டு பேனா எடுத்து ஏன் நம்ம இன்னைக்கு தொழுகலை என்று பார்த்தால் இந்த பணத்தில் தான் வந்து முடியும். ஏன் நம்ம உறவெல்லாம் துண்டிச்சிருக்கிறோம் என்று பார்த்தால் அது பணத்தில் தான் வந்து முடியும். ஏன் டெய்லி கணவன் மனைவிக்கு சண்டை வருது என்று எழுதி பார்த்தா பணத்தில் தான் முடியும். ஏன் வாப்பா மேலே உமா மேலே கோபமாக இருக்கிறோம் பார்த்தா பணத்தில் தான் முடியும். இப்படி நோட்டு பேனா உட்கார்ந்து ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்தா எல்லா கடமைகளையும் புறக்கணிக்க மிக முக்கிய காரணம் இந்த பணமாகத்தான் இருக்கும். அப்போ எங்கே வந்து விட்டுருக்கிறோம் பாருங்க, பணத்தின் மீது ஆசைப்பட்ட காரணத்திற்காக கடைசியில் மார்க்க பற்றையே நம்மை நாசமாக்கி விட்டதாக இஸ்லாம் சொல்லுகிறது.
நம்ம சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பணத்தின் மீது ஓரளவு ஆசை வைக்கலாம், வந்தால் ஏற்றுக்கிறேன், இல்லாட்டினா தொலைஞ்சு போகட்டும் என்ன அப்படின்னு நம்ம இந்த பணத்தின் மீது வைக்கிற ஒரு ஆசை இருந்தால் நம்ம மார்க்க கடமை சரியாக பண்ணிடுவோம். நாம் எப்போ இந்த மார்க்கத்தெல்லாம் புறக்கணிக்கிறோம் என்று கேட்டால், நாம் வசிக்கிற வீடு இடம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் இதெல்லாம் பல கடமைகளை விட்ட நிலையில்தான் நாம் வருமானமாக ஈட்டதாக இருக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் விளங்கும். அடுத்து பாருங்கள், உதாரணத்துக்கு ஆதம் நபியுடைய சம்பவத்தை சொல்கிறேன். இந்த பேராசை என்பது நம்மிடம் வரும்போது அது எந்த இடத்துல கொண்டு போய் விடும் என்பதை மிக அற்புதமான உதாரணம் தான் ஆதம் நபியும் அவங்க மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும். அல்லாஹ் திருக்குரான்ல 7வது அத்தியாயம் 20வது வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. ஆதம் நபி அவங்க தப்பு செஞ்சாங்க என்பதை எல்லாரும் நம்பி இருக்கிறோம். உலகத்திலேயே முதலாக ஆதம் நபி தப்பு செஞ்சாங்கிறத எல்லாரும் ஏற்றிருக்கிறோம். அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களும் நம்பி இருக்கிறோம். அது எல்லார்ட்டையும் கேட்டால் தெரியும். அப்போ அந்த தவறு செய்ய காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆதம் நபி மனிதன் என்ற அடிப்படையில் தவறு செஞ்சிருக்கிறாங்க. அந்த தவறுக்குண்டான காரணம் என்ன என்று பார்த்தால் பேராசை தான். ஷைத்தான் வந்து ஆதம் நபியும் அவங்க மனைவியையும் சில ஆசை வார்த்தை சொல்கிறான். என்ன ஆசை வார்த்தை? அல்லாஹ் குரானில் சொல்கிறான், வக்கால ஷைத்தான் சொல்கிறாமா நகாக்குமா ரப்புக்குமா அன்ஹாதிகி ஷஜரா, ஆதமே ஹவ்வாவே உங்கள் 2 பேரையும் அல்லாஹ் இந்த மரத்தை மட்டும் நெருங்கக்கூடாதுன்னு ஏன் தெரியுமா தடை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அந்த 2 பேருக்கும் ஆசை வார்த்தை சொல்கிறான். ஏன்னா அவங்க 2 பேரும் உயர்ந்த இடமான சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் விரும்பின மாதிரி உண்ணுங்கள் பருகுங்கள், வலா தக்கரவா ஹாதிகி ஷஜரா, இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் தடை பண்ணான். நமக்கு மாதிரி பல தடைகள் இல்லை. ஆதம் நபிக்கும் அவங்க மனைவிக்கும் அல்லாஹ் போட்ட தடை ஒன்று தான், ஒரு மரத்தை நெருங்காதீங்க, மற்ற எத்தனையோ கோடி மரம் இருக்கு சாப்பிட்டுக்கிறங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இப்படி ஒரு இன்பத்தை தந்த அந்த விஷயத்தை ஆதம் நபியும் அவங்க மனைவியும் பார்க்கல. என்ன ஷைத்தான் ஏவுறான் தெரியுமா? அந்த ஒரு ஆசை வார்த்தை தான். அதாவது சொல்றான், இல்லான் தக்கூனா மலக்கையின், ஏன் தெரியுமா உங்கள் இறைவன் இந்த மரத்துக்கு நெருங்கக்கூடாதுன்னு சொன்னா, இந்த மரத்தில் உள்ள பழத்தை நீங்க தின்னுட்டீங்கன்னு வைங்களேன், இந்த கண்ணியமிக்க வானவர்கள் மலக்குமார்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி மாறிடுவீங்க. நீங்க இதுல இருந்து தின்னுட்டீங்கன்னா மலக்குமார்கள் மாதிரி சிறப்பான படைப்பாக மாறிவிடுவீர்கள். அவ தக்கூனா மினல் ஹாலிதீன், அல்லது இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள் என்ற காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த மரத்தை தடுத்தாண்டு ஷைத்தான் ஆசை வார்த்தை சொல்றான். இவங்க 2 பேருக்கும் உடனே ஆசை வந்துருச்சு, பேராசை வந்துருச்சு. அதாவது பேராசைப்படுவதற்கு காரணங்கள் என்பது அவங்கள்ட்ட இல்லவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பெரிய இன்பம் இருக்குது, ஆனாலும் எனக்கு இந்த இன்பம் மட்டும் வேணாம், நான் மலக்காகவே மாறணும்னு அந்த பேராசை வந்துருச்சு. இன்னைக்கு நம்மள்ட்ட எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இன்னும் வேணும்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். அப்போ அவங்களுக்கு என்னவாயிச்சான், நான் மனுஷனாக மட்டும் இருக்கக்கூடாது, நான் மலக்காக மாறணும்னு விரும்பினாங்க. நான் சொர்க்கத்தில் கொஞ்ச நாள் மட்டும் இருக்கக்கூடாது, நிரந்தரமாகவே இருக்கணும் என்று விரும்பினார்கள். கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட்றாங்க. அல்லாஹ் உடனே 2 பேரும் பூமிக்கு இறங்குங்கன்னு அனுப்பி விட்டான். அப்போ என்ன விளங்குது என்று கேட்டால், பேராசை தான் கடைசியில் பெரு நஷ்டத்தில் விட்டுருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆதம் நபியும் அவங்க மனைவியும் அந்த மரத்தை நெருங்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறோமே எல்லாரும் சொர்க்கத்தில் தான் இருந்திருப்போம். அல்லாஹ் தடை பண்ண அந்த மரத்தை நெருங்காமல் இருந்திருந்தால் எல்லாரும் அந்த சொர்க்கத்தில் இருந்திருப்போம், விரும்பின மாதிரி சாப்பிட்டிருப்போம், விரும்பின மாதிரி வாழ்ந்திருப்போம். ஆனால்
இன்னைக்கு எல்லாரும் இந்த பூமியில் இருக்க மிக முக்கிய காரணம் அந்த 2 பேர். அவங்களுடைய ஆசை பேராசையாக மாறியது, பெருநஷ்டமாக ஆகியது. அப்போ நாம் ஒன்று விளங்கணும், இந்த செல்வத்தின் மீது நமக்கு இருக்கிற ஒரு விஷயம் ஆசையாகத்தான் இருக்கணும். உதாரணமாக உலகத்தில் நாம் என்னென்ன பொருளை பார்க்குறோமோ, என்னெல்லாம் கவர்ச்சியாக இருக்குதோ எல்லாத்தையும் அது சரி அல்லாஹ் தந்தது, அது வச்சிருக்கேன், அது இப்போ போயிடுச்சுன்னா அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், முடிஞ்சு இப்படித்தான் நினைக்கணுமே தவிர வரும்போது அது நமக்கு பெரிய இது வந்தது மாதிரி அது செல்வத்தை அப்படி பார்க்கறது. பொத்தி பொத்தி இந்த பாக்கெட்டில் பொத்தி யாரும் பார்க்கக்கூடாது, அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தவங்க நினச்சி பாருங்க. வீட்டில் இப்போ உதாரணமாக 1 லட்சம் இருக்குது, அதே நம்ம கணவர்கிட்ட காமிச்சிக்கிறோம், கணவர் மனைவிட்ட காமிச்சிப்பாங்க. இப்போ புதுசாக ஒரு விருந்தாளி வந்தால் காட்டுவோமா? காட்ட மாட்டோம், உள்ள மூடி வச்சிருவோம், யாரு கண்ணுக்கும் படக்கூடாதுன்னு. அப்படித்தான் நீங்களும் நானும் எல்லாரும் அப்படிதான். ஏன்னா அதன் மீது அப்படி பேராவல் வச்சிருக்கிறோம். அது ஒரு சாதாரணமாக இன்னைக்கு வந்திருக்கு, நாளைக்கு போவோம், நாளைக்கு வரும், நாளை கழிச்சு போவோம்னு சாதாரணமாக நினைக்கும் போது தான் அந்த நம்மள்கிட்ட பேராசை இல்லை என்பதை விளங்கி கொள்ளலாம். இப்போ 2வது, இந்த செல்வத்தின் மீது நாம் புரியக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம் தெரியுமா? இந்த பணம் எல்லாம் நம்மகிட்ட வருதுல, இப்போது நம்ம ஏழையாக இருக்கொண்டு வைங்களேன். இங்கே இருக்கிற எல்லாரும் ஏழை, எல்லாட்டையும் குடிசை வீடு தான் இருக்குது, குடிசைன்னு இல்லை, அது எந்த வீடுமே இல்லைன்னு வச்சுக்கிறோமே. இப்போ நம்ம எல்லாம் எதை நினைப்போம்? ஒரு குடிசை இருந்தாலே பரவாயில்லன்னு நினைப்போம். இப்போ குடிசை வந்துருச்சு, ஒரு ஓட்டு வீடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைப்போம். ஓட்டு வீடு வந்துருச்சு, ஒரு மாடி வீடு வந்தால் நல்லா இருக்குமே நினைப்போம். மாடி வீடும் எல்லாம் தண்டான், ஒரு 2 மாடி இருந்தால் நல்லா இருக்குமேண்டு 2 மாடி வந்துடும். பக்கத்தில் ஒருத்தன் 10 மாடி வச்சுருப்பான், சரி 10 மாடி வந்தால் நல்லா இருக்குமேன்னு. அப்போ நம்ம மனசெல்லாம் எப்படி போகுது? நாம் எந்த இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப்பை பார்க்குறோமோ அங்கே போயிட்டா, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புன்னு நமக்கு வந்ததை விட இன்னைக்கு 5000 சம்பளமா ஒரு 10,000 வந்தால் நல்லா இருக்குமே நினைப்போம். அடுத்து 15,000 வந்தால் நல்லா இருக்குமே நினைப்போம். கடைசியில் 1 லட்சம் 2 லட்சம் 1 கோடி வந்தாலும் இன்னும் 1 கோடி வந்தால் நல்லா இருக்குமேன்னு நம்ம மனசு ஒன்றை விட ஒன்றை விரும்பி கொண்டு தான் இருக்கிறது. இதை ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, புகாரியில் 6439 6436வது நம்பரில் நீங்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லவ் அன்னலி இப்னி ஆதம் வாதியம் மின் தகபின் அகப்பை யகூனலகு வாதியானி. அதாவது ஆதமுடைய மகனுக்கு ஒரு நீரோடை அளவிற்கு தங்கம் இருந்தாலும் 2வதாக எனக்கு நீரோடை அளவுக்கு தங்கம் வேண்டுமே என்று தான் விரும்புவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க? எனக்கு ஒரு வீடு அளவுக்கு தங்கம்னு சொல்லலை, எனக்கு ஒரு பங்களா அளவுக்கு தங்கம் சொல்லலை, ஒரு நீரோடை, அதாவது ஒரு ஆறு ஓடுது, தங்கத்தால் ஆறு ஓடுது. தங்கத்தால் இப்போ அன்னி ஊற்றி வந்து ஒரு குளம்தான், அந்த குளம்னா அது வரைக்கும் நமக்கு இதுதான் குளம் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆறுனா நமக்கு தெரியுமா, எங்கேருந்து எது வரை கூட போகலாம். இங்கேருந்து மதுரை போகலாம், திருச்சி போகலாம், சென்னை போகலாம், ஏன் உலகம் ஃபுல்லாக ஆறு ஓடுன்னு வைங்களேன். ஏன்னா தண்ணிங்கிற ஆறுங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கிறது, எங்கே ஸ்டாப்புன்னு தெரியாது. அப்போ ஒரு ஆறு நிறைய தண்ணி, அதாவது தங்கம் ஓடினாலும் நமக்கு சொந்தமாக, ஒரு நீரோடை நிறைய தங்கம் ஓடினாலும் நம்ம அடுத்து என்ன நினைப்போம் தெரியுமா? எனக்கு போதுன்னு நினைக்க மாட்டோமா, சரி அங்கிட்டு ஒரு நீரோடை கிடைக்கலாமன்னு தான் விரும்புவோம். 2 ஓடை கிடைச்சாலும் இன்னொன்று ஓடை ஓடலாம் தான் நினைப்போம். அப்போ நம்ம மனசு என்னவா இருக்குது? செல்வத்தின் மேலே ஒன்று வந்தால் இன்னொன்று வரணும்னு தான் நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, வலை எம்லவு ஃபாகு இல்லத்துராப். ஆதமுடைய மகனுடைய அந்த ஆசை என்பது கூடிக்கிட்டே போகும், கடைசியில் மண்ணு தான் அவன் வைத்த நிறக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆசை வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எப்போ தெரியுமா ஆசை முடியும்? மவுத்தா போய் மண்ணுக்குள்ளே போனாதான் நமக்கு அந்த ஆசை நிற்கும். ஏன்னா மவுத்தா போயிட்டோம், அதுக்கப்புறம் விரும்ப மாட்டோம். மவுத்து வரைக்கும் வந்து கொண்டே தான் இருக்கும்ன்ற சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு இந்த செல்வத்தின் மீது இயல்பாகவே நம்ம உள்ள அதுதான் சொல்லுது. நம்ம சும்மா சொல்லிடலாம்,
நான் என்னப்பா மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு டெய்லி 5 வக்து தொழுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ யாராவது கடனாக 1,00,000 தந்தால் மறுத்துருவோமா? மறுக்க மாட்டோம். இந்தாங்க ஒரு கோடி ரூபா, நம்ம ஒரு இதில் உறுதியாக இருப்போம். யார்கிட்டையுமே கையேந்தக்கூடாது, சொந்த பந்தங்கள் தந்தாலும் வாங்கக்கூடாதுன்னு தான் இருப்போம். ஆனால் ஒரு ஆள் கடனாக இருந்தாங்க சும்மா வச்சுக்கிறேங்கன்னு 1 கோடி தந்துடுவார், மறுக்கலாம் மாட்டோம், அதை ஏற்றுக்க தான் செய்வோம். அல்ல ஒரு ஆள் 10 கோடி தந்துட்டார், ஏற்றுக்க தான் செய்வோம். ஏன்னா நம்ம மனசு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இல்லாதப்போ நம்ம நினைப்போம் நம்ம யார்கிட்டையும் வாங்க வேணாம்னு நினைப்போம், வரும்போது ஏற்றுக்கிட்டே தான் இருப்போம். அப்போ மனசுங்கிறது செல்வத்தின் மீது அதாவது பேராசை வந்துக்கிட்டு தான் இருக்குது. யாருக்குமே நிற்கிற மாதிரி இல்லை, எல்லாத்துக்கும் இன்னும் ஆசை தான் வருது என்பதை இந்த செல்வத்தின் மீது உண்டான புரிதலை நம்ம முதல்ல புரியணும். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, ஆதமுடைய மகன் அவனுக்கு வயசானாலும் 2 பொருளின் மீது நேசம் வைப்பதில் வயசே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நீண்ட நாள் வாழணும்னு ஆசை, 2வது ஹுப்புல் மால் செல்வத்தின் மீது ஆசை. நம்ம இப்போ பருவ வயதை அடைஞ்சிட்டோம், அப்போ நமக்கு எல்லாமே ஆசை இருக்கும், செல்வத்தின் மீது மட்டும் இல்லை. ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணின் மீது, பெண்ணாக இருந்தால் ஆணின் மீது, திருமணத்துக்கு பிறகு குழந்தையின் மீது, அதுக்கப்புறம் தொழில் மீது, அதுக்கப்புறம் வீட்டு மீது, அதுக்கப்புறம் ஒரு இடத்த வாங்கி போடணும், அப்படி இப்படின்னு நிறைய ஆசை. இந்த ஆசையெல்லாம் ஒரு வயது வரைக்கும் நின்றும். என்ன, மனைவியின் மீது அதிகமாக ஈடுபாடு வராது, வயசாயிட்டா. மனைவிக்கும் கணவன் மீது ஈடுபாடு வராது, இல்லற அந்த வாழ்க்கையில் ஈடுபாடு வராது, அது எல்லாம் குறைஞ்சிரும். குழந்தையின் மீதும் பாசம் குறைஞ்சிரும், இப்படி நிறைய விஷயத்தின் மீது பாசம் குறைஞ்சிரும், ஆசை குறைஞ்சிரும். ஆனால் வயசானால் படுக்கையில் கிடந்தாலும் என்ன நினைப்போம் தெரியுமா? இந்த செல்வம் தான் நமக்கு அந்த ஆசை போகாது அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 100 வருஷம் வாழணும்னு விரும்புவோம், இன்னும் 100 கோடி வேணும்னு விரும்புவோமா? செல்வத்தின் மீது மட்டும் நம்ம சாவுற வரைக்கும் அந்த ஆசை நீங்காதுன்னு ரசூல்லா சொன்ன செய்தி. அப்போ நம்ம இஸ்லாம் நமக்கு இது மூலமாக என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், நமக்கு என்னதான் இருந்தாலும் செல்வத்தின் மீது ஆசை இருக்க தான் செய்யுது. அதையா நம்ம பேராசைப்படணும்? அது இயல்பாக உள்ள ஒரு குணம் தானே, அதை சாதாரணமாக ஒரு முஸ்லீம் எடுக்கணுமே தவிர அதை பேராசைப்பட்டோம்னா கடைசியில் பெரும் நஷ்டத்தில் போய் விட்டுரும். டைம் ஆச்சுனால ரொம்ப சுருக்கமாக கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நம்ம அதிகமான பேர் நிறைய காசு இருந்தால் தான் கோடீஸ்வரன் சொல்லுவோம். இவர் யாருப்பா, அந்த பெரிய பங்களா பணக்காரர் தானே, பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லும்போது இவரை செல்வந்தர்னு சொல்லுவோம். யார்கிட்டலாம் பணம் இல்லையோ, வீடு வாசல் இல்லையோ, அவர் ஏழைன்னு சொல்லுவோம். ஆனால் ரசூல்லா இஸ்லாம்ங்கிறது அந்த ஒரு பார்வையில் பார்க்காது. இஸ்லாம்ங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் உண்டான மார்க்கம் என்பதை உணர்த்தும் வகையில் ரசூல்லா சொல்கிறாங்க. இந்த செய்தி முஸ்லீமில் 1898 2467 நம்பரில் பார்க்கலாம். லைசல் கினா அன் கஸ்ரத்தில் அருள், கோடி கோடியாக வைத்திருப்பவன் கோடீஸ்வரன் அல்ல, வலா கிண்ணல் கினா கினன் நஃப்ஸ், யார் வந்தது எனக்கு போதும் என்று அந்த மனசை கட்டுப்படுத்தி கொள்கிறானோ அவன்தான் கோடீஸ்வரன் சொல்கிறாங்க ரசூல்லா. அப்போ பணம் எனக்கு பெட்டி பெட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவன் பணக்காரன் இல்லை. எனக்கு இன்னைக்கு வந்தது எனக்கு 100 ரூபா தான், எனக்கு போதும்பா, இன்னைக்கு உள்ள சாப்பாடுக்கு இது போதும் அப்படின்னு மனசை கட்டுப்படுத்துகிறோம்ல, இப்போ நான் தான் அந்த இடத்துல பணக்காரன். இஸ்லாம் சொல்லுகிறது நமக்கு. அப்போ செல்வந்தன் யார் என்று கேட்டால், மனசை கட்டுப்படுத்தி எனக்கு போதும்பா வந்தது என்று எப்போது முடிவெடுக்கிறோமோ அவர்தான் செல்வந்தன் என்பதை இப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஏன்னா இந்த துன்யாவின் மீது பேராசைப்படுவது தப்பல்ல, பேராசைப்பட்டதுனால கடைசியில் அதிலே போய் உழுவுறோம்ல, அந்த உண்மைத்தன்மை விளங்காத காரணமாக மற்ற கடமையெல்லாம் விட்டுட்டு போய் உழுவுறோம்ல, இப்போதான் அது பெருநஷ்டத்தில் போய் விட்டுறோம். அதை நீ புரிஞ்சிக்கன்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இதை ஒரு வகையில் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
இன்னும் ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால், நமக்கு பல செல்வத்தின் மீது இன்னும் பேராசை வர மிக மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரியில 6490வது நம்பர்ல பார்க்கலாம். இதா நலர அகதுக்கும் இலாமன் ஃபுல்லில அலைஹி ஃபில் மாலி வல் ஹல்க், உங்களில் ஒருவர் இன்னொருவரை தன்னை விட செல்வத்தாலும் தன்னை விட தோற்றத்தாலும் சிறந்த ஒருவரை நீங்கள் பார்த்தால், ஃபல் யன்லுர் இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹு, அதை விட உங்களுக்கு கீழே உள்ள ஆளை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தன்னை விட மேலான ஒருவரை நாம் பார்க்கும்போது இவரை மாதிரி வந்துடுவோமே அப்படின்னு நம்ம மனம் தோணும். சரி, எப்படி இருக்காரு, நம்ம ஓட்டு வீட்டில் இருப்போம், மாடி வீட்டிலையா, அப்போ தான் நமக்கு ஆசை வரும். இதுக்காக நம்ம என்னென்ன ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியாவது மாடி வீடை கட்டிடுறோன்னு பெரிய ஆசை வந்து கடைசியில் வட்டி அப்படி இப்படின்னு வாங்கி மாடி வீடை கட்டிடுவோம். அப்போ என்ன விளங்குது, நம்ம விட மேலான ஆளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வையே உடனே கீழே பாருன்ற சொல்ல நம்மகிட்ட சொல்கிறாங்க. அவன் 10 பேர் இருப்பான் தெருவில், கீழே உனக்கு கீழே எத்தனை பேர் இருக்கான் பாரு. நீ ஓட்டு வீட்டில் இருக்க, உனக்கு கீழே குடிசையில் இருக்கிறவன் 1,00,000 பேர் இருக்கிறான். அந்த குடிசை இல்லாமல் தெருவில் இருக்கிறவன் கோடி பேர் இருக்கிறான். அதை பாருன்ற இஸ்லாம் நமக்கு சொல்லுது. இப்போ நமக்கு பேராசை வருமா? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், என் தெருவில் இருக்கிற 10 பேரும் பணக்காரனாக இருக்கிறான், பங்களா வச்சிருக்கிறான், நம்ம மட்டும் ஓட்டு வீட்டில் இருக்கிறோமே அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். 10 பேரை பார்த்துட்டு 10 லட்சம் பேரை பார்க்கல. ஏன்னா கீழே எத்தனை பேர் என்னை விட ஏழையாக இருக்கிறான் அதை பார்க்கல. கேட்டால் 10 பேர் இத்தனை பேர் இருக்கிறான்ல. அப்போ இப்படி இருந்தால் பேராசை வரும். எப்போ வராதே, நம்மை விட கீழால அந்த நபர்களை பார்க்கும்போது தான், என்னப்பா இது அல்லாஹ் எனக்கு எவ்வளோ தந்திருக்கிறான், எத்தனை பேர் எனக்கு கீழே இருக்கிறாங்க, அல்லாஹ் என்னை எப்படி சிறப்பித்து வச்சிருக்கிறான் என்று நாம் எப்போ நினைக்கிறோம், பேராசை வருமா? அப்போ இதெல்லாம் வராது என்பதை முதல் விஷயமாக சொல்லி கடைசியாக 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேனே. அப்போது நாம் உலக விஷயத்தில் பேராசை என்பது இயல்பாக இருக்குது நம்மள்கிட்ட, அதை நம்ம தவிர்த்துக்கிறோம். ஆனால் எதில் தெரியுமா பேராசைப்படணும்? பேராசைப்படணும், அதை அடைந்தும் கொள்ளணும் என்பதை இஸ்லாம் நமக்கு அதையும் சொல்லுகிறது. பேராசை என்பது மறு உலக வாழ்க்கைக்காகத்தான் படணும். மறுமையில் கிடைக்கிற அந்த சொர்க்கத்தின் இன்பத்திற்காகத்தான் நம்முடைய ஆசைகளும் பேராசைகளும் இருக்கணும். அதன்படி தான் செயல்படணும் என்பதை ஒவ்வொரு தாய்மார்களும் புரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா நம்மளை விட எல்லாரையும் விட ஒரு நாட்டுக்கு தளபதியாக ஆட்சியாளனாக ஃபிரௌன் இருந்தான். ஃபிரௌனுடைய செல்வம் என்பது சொல்லி தெரியணும்னு தேவையில்லை. ஒரு நாட்டுக்கு தளபதி, அவனுடைய வீடு என்ன, அவனுடைய அந்தஸ்து என்ன என்பதை ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதமரை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். அப்படி கோடீஸ்வரனாக ஃபிரௌன் இருந்தால் என்றால் அவனுடைய பங்களா எப்படி இருக்கும்? செழிப்பில் இருந்தான் ஃபிரௌன். அவனுடைய மனைவி எப்படி மகாராணியாக இருப்பாங்க. ஒரு ராஜா எப்படியோ அதை விட அவனுடைய மனைவி மகாராணியாக அவன் வைத்திருப்பான். அப்படி இருந்த ஒரு மகாராணி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்வத்தின் இந்த உலகத்தின் மீது ஆசைப்படலை. என்ன ஆசைப்பட்டாங்க? மறுமையில் அல்லாஹ் எனக்கு வீடு தான், இது என்னப்பா வீடு, எனக்கு மறுமையில் கிடைக்கணும்னு விரும்பிய காரணமாக அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, லரபல்லாஹு மஸலன் இம்ராத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை மூமின்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொன்னாங்க அவங்க? அந்த ஃபிரௌனும் தேவையில்லை, அவன் வைத்திருக்கிற பங்களாவும் மாளிகையும் செல்வமும் எதுவும் எனக்கு தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் தான் வேண்டும், மறுமையில் சொர்க்கம் தான் வேண்டும் என்று சொல்லி மறுமையில் சொர்க்கத்தின் மீது உண்டான பேராசை வைத்ததனால அவனிடமிருந்து இங்கிட்டு வந்து அல்லாஹ்விடம் கையேந்துறாங்க. இது காலத்து இறைவா ரப்பி இப்னி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, உன்னிடம் இருக்கிற அந்த சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தா. என்ன கேட்டாங்க?
சொர்க்கத்தில் எனக்கு வீடைத்தான், இந்த பங்களா எனக்கு இதெல்லாம் எனக்கு வீடே கிடையாது, இது எனக்கு செல்வம் அல்ல, உன்னிடம் இருக்கல சொர்க்கத்தில் பெரிய மாளிகை, அழியாத இன்பம், அது எனக்கு தான்னு கேட்டு வந்தாங்க. துவா மட்டும் இல்லை, அந்த பங்களாவை விட்டே வந்துட்டாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆசை! இப்படி இருக்கணும் ஒவ்வொரு தாய்மார்களும். கணவனை குறை சொல்றது, என்னத்தை தந்து கிழிச்ச, அப்படி என்னத்தை சம்பாதிச்சு தந்த பாத்தியா பக்கத்து வீட்டில், அப்படி இப்படின்னு என்ன உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோன்னு அது யோசிக்கல. ரசூல்லா சொல்றாங்க, இன்ன மசலி மசலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் உண்டான உதாரணம் ஒரு மரத்தை போல. மரத்து கீழே ஒரு பயணி வந்தால் எப்படி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நிழல்ல இருந்து போவானோ அந்த மாதிரி நான். அப்ப எனக்கும் உலகத்திற்கும் உண்டான உதாரணம் ஒரு பயணி எப்படி மரத்தில் வந்து நிழல்ல இருந்து போவானோ அந்த மாதிரி தான் நான் உலகத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கணும் ஒவ்வொரு முஸ்லீமும். நானும் நினைக்கணும், நீங்களும் நினைக்கணும். அப்ப நம்ம வந்தது சும்மா ஒரு நம்ம வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு தங்க வீடு வேணும், அது இருக்கிறது போதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நம்மளை விட சிறந்த உயிருக்கும் மேலான நபிகள் நாயகமே 5 வீட்டில் தானே இருந்தாங்க. தொலை இடம் இல்லை, நமக்கு தொழுவதற்கே பெரிய அறை இருக்கிறது, படுத்து தூங்க பெரிய அறை, உட்கார்ந்து சாப்பிட ஒரு அறை. எல்லா வீட்லேயும் ஒரு ஹால்னு வச்சிருப்போம், தனி ரூம்னு வச்சிருப்போம், கிச்சன் ரூம்னு ஒன்று வச்சிருப்போம், பாத்ரூம்னு வச்சிருப்போம். ரசூல்லா வீட்டை பார்த்தோமா எல்லாமே ஒன்று தான், ரூமை விட ரொம்ப சின்னது. எப்படி இருந்திருக்கிறாங்க? அப்போ மறுமையின் மீது பேராசை தான் நம்ம வைக்கணுமே தவிர இந்த உலகம்ல என்னப்பா இன்னைக்கு மௌத்தா போனால் நம்ம சம்பாதிச்சு இருக்கவா போகுது, எல்லாம் போக போய் வேற யாரோ எடுத்துக்கிற போகிறாங்க. அப்போ இதுக்கு தான் நம்ம இவ்வளவு ஆசைப்படுறோமா, பேராசைப்படுறோமா? அப்போ எனக்கு வந்தது போதுன்னு நினைக்கணும். எனக்கு வந்தது போதும்பா, ஹராம்லாம் தேவையில்லை, ஹலாலில் எனக்கு எப்படி வருதோ போதும். அதை தாண்டி எனக்கு மறுமை, அதுக்காக வந்திருக்கிறேன், அதுக்காகவே நான் இந்த உலகத்தில் உழைப்பேன், பேராசைப்படுவேன். சொர்க்கம் சும்மா இல்லை, ஒரு சாட்டை வைக்கிற இடம் இந்த சொர்க்கத்தில் கிடைக்கிறது. உலகத்தை விட இதில் உள்ள எல்லா இன்பத்தையும் விட சிறந்தது சொன்ன இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கும்போது மறுமை எனக்கு போதும் என்று அந்த மறுமையின் மீது ஆசைப்பட்டவர்களாக, பேராசைப்பட்டவர்களாக, அதற்காகவே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லோர் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள்புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய இறுதி சொல்லாக அகிலத்தை படைத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.